ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மைனிலன். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வீடியோ எடுத்து. ஏன்னா வந்து மேடம் வந்து ரொம்ப 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 ப்ரெஷர் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ஆகுறாங்க, என்ன டயர்ட் ஆகுறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க ஏசிக்குள்ள இருந்தாலுமே ரொம்ப வேர்க்குது. அது என்ன நீங்களால கண்டுபிடிக்க முடியல. இல்ல அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு நிறைய பேர் சொல்றீங்க. மகி வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் போனோம்ல, அதுல இருந்து எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆச்சு. நம்ம ரெண்டு பேத்துக்குமே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஏசி ரூம்ல இருந்தாலுமே ரொம்ப வேர்க்குது. அடுத்தபடி வந்து நான் ஏதாவது கேட்டு வச்சுக்கோங்களேன், பொண்ணுதான் அப்படின்றாங்க, இந்த வீடியோ எதுக்கு நாங்க வந்திருக்கோம்னா, நம்ம வீடியோக்குள்ள போயிருவோம். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க கொஸ்டின் ஆன்சர் வீடியோலயே. அதுலயுமே இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸும் அதுல இருக்கு. நான் ஒன்னொன்னா உங்ககிட்ட சொல்றேன். பர்சனலி நானுமே உங்ககிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நாங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவே கோயம்புத்தூர் அந்த பிரச்சனை சொல்லி கோயம்புத்தூர்ல பெங்களூர் கண்டிப்பா அதை நான் சொல்றேன். என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒரு நல்லதுல ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் ஜாலியா போயிருவோம். அதுக்கடுத்து அந்த கான்ட்ரவர்சி சொல்றேன் என்ன நடந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேபி பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இது நிறைய கொஸ்டின்ல ரிப்பீட்டடா வர கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒண்ணு நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடில இருந்து 5-6 மாசம் வரைக்குமே வந்து பெண் குழந்தை ஆசையா இருந்துச்சு. இப்போ வந்து எந்த பேபி பிறந்தாலும் ஓகே அப்படின்றாங்க. ஆனா இவங்களுக்கு பையன் பிறந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ வந்து எந்த பேபி எதா இருந்தாலும் சந்தோஷம் தான், ஏத்துக்கிறதுக்கு மனப்பக்குவம் வந்து விட்டது. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து பையன் இருக்காப்புல. ரெண்டாவது எந்த குழந்தையா இருந்தாலுமே சந்தோஷமா ஏத்துக்கணும். ஏன்னா அது நம்ம புள்ள, என் புள்ள, ஏத்துக்கணும். அதனால வந்து ஏத்துக்க வேண்டியதான். ஏன்னா இல்லாத கஷ்டங்கள் நிறைய இருக்கு, இருக்கிற இருக்கு சந்தோஷமா ஏத்துக்கணும். இப்ப பேபி இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து இருக்கிறத சந்தோஷப்பட்டுக்கணும். யாரும் கஷ்டப்படுறவங்க எல்லாம் நடக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா நல்லபடியா நல்ல விஷயம். எங்க அண்ணன் சொன்னது என்னன்னா, ஆசைக்கு ஒண்ணு, அந்த அண்ணனுக்கு ஒண்ணு, அவ்வளவுதான். அது போதும். அந்த மாதிரி எல்லாம் இல்ல, எந்த பேபியா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். அப்படிதான் போயிருக்கோம். எந்த பேபியா இருந்தாலுமே எங்களுக்கு ஓகே. உங்களுக்கு வந்து எனக்கு கண்டிப்பா கேர்ள் பேபி தான் பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா ஒரு பாய் பேபி இருக்கனால நீங்க எல்லாருமே கேர்ள் பேபி எல்லா வீடியோ கீழே கமெண்ட்ஸ் கேர்ள் பேபி. சில பேர் உங்களுக்கு அடுத்து பாய் பேபி தாங்க, நீங்க நினைச்ச மாதிரியே பிறக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. எனக்கு எந்த பேபியா இருந்தாலுமே இப்போ வந்து ஓகே அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடும் ரெண்டு பேருமே. அதனால எந்த பேபியா இருந்தாலுமே ஓகே. உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சண்டை நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சண்டைலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மனஸ்தாபத்தினாலதான் பிரிஞ்சோம். சண்டைனா நீ வா அப்படிலாம் ஏன் வீட்டுக்கு வர்றது இல்ல, இப்படி சின்ன சின்ன பிரச்சனை அது பெருசாயிடுச்சு. எங்களுக்கு இதை பண்ணிருக்கலாமே அப்படி இப்படின்னு சில பிரச்சனைகள் ஒரு வரியா, ஆனா வீட்டுக்கு வரலையே, பையனை பாக்கலையே, அப்படி இப்படின்னு சின்ன சின்ன கோவங்கள். அது எல்லாரும் வீட்டுல நடக்கிற விஷயம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு நடந்த பிரச்சனை தான். என் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச சண்டை அது அப்படியே போயிடுச்சு. எங்களுக்கும் பண்ணலையே அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி பெருசா மாறி சண்டையா போகல, பெருசா ஆகல, பெருசா ஆகுற அளவுக்கு நாங்க பண்ணல. இருந்தாலுமே அது ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அந்த வழியிலேயே வந்துருச்சு. திருப்பி வந்து சமாதானம் ஆகி போயிடுச்சு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. எதுவுமே நல்ல ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். நான் சொல்றேன் உண்மையாவே சாரி. இப்போ வந்து நீங்க எத்தனை மாசம் இருக்கீங்க? 5 மாசத்துலயே உங்களுக்கு பேபி பிறகு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. இப்ப 7வது மாசம் ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரத்துல எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 7 மந்த் ஸ்டார்ட் ஆகுது. 6 மந்த் நடந்து முடிய போகுது. ஆமா, முடிய போகுது. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மாசம் ஸ்டார்டிங்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா 5 மாசம் ஸ்டார்டிங்ல தான் வளகாப்பு போடுவாங்க. அது மாதிரி தெரியாது யாருக்குமே. எனக்கு வந்து 5 மாசம் லாஸ்ட்ல தான் போட்டோம். 6 மாசம் 2 நாள் இருக்கும் போதுதான் நாங்க வளகாப்பு போட்டோம். எனக்கு நார்மலாவே கொஞ்சம் வயிறு பெருசா தான் இருக்கும். அந்த வயிறுல இருந்து கொஞ்சம் பெருசாகும் போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப நார்மலா தெரியாது யாருக்குமே. செகண்ட் பேபிக்கு வயிறுலாம் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அது வந்து மேக்ஸிமம் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். செகண்ட் பேபி கன்சீவா இருக்கவங்களுக்கு தெரியும். சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வயிறு ரொம்ப லூஸ் ஆகும், வயிறு டக்குன்னே தெரிய ஆரம்பிச்சிடும் சில பேத்துக்கு. அந்த மாதிரிதான் எனக்கும் வந்து வயிறு வந்து எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு வயிறு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நானே வந்து ஆச்சரியப்பட்டேன். அதனால பேபி பம்ப் எனக்கு நல்லாவே தெரியுது. அது வந்து கேர்ள் பேபி பாய் பேபி அப்படிலாம் இல்லை. எந்த பேபியா இருந்தாலுமே
பேபி பம்பு நல்லா தெரியுது. அதனால நான் இப்போ சரி இப்போ 7 month ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 3 monthல என்ன பேபின்னு வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுவோம் நாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பேபியா செகண்ட் பேபியான்னு கேட்டிருக்கீங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்து செகண்ட் பேபி இது வந்து எங்களுக்கு இப்போ ஏசிய நேரம் இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஸ்வெட் ஆகுது அப்படி இப்படிலாம் இது வேர்க்குது, அதான் எனக்கு தெரியல. நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது இந்த மாதிரி எதனால இப்படி இருக்குன்னு தெரியல, சொல்லுங்க எங்களுக்கு. மகிக்கு எனக்கு இப்படி கிடையவே கிடையாது. எனக்கு மகி பிறந்து இந்த ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வேர்வை ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓவரா ஸ்வெட் ஆகுது. இப்பயே எனக்கு ரொம்ப ஸ்வெட். ஆனால் கழுத்துலாம் கருப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல இது வரைய. இந்த ஸ்வெட் ஆகுறது மட்டும் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, ஹேர் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ இது எங்களுக்கு செகண்ட் பேபி. எங்களுக்கு செகண்ட் பேபி. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பையன் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு புதுசா பாக்குறவங்க நினைக்கிறேன், அவங்களுக்காக சொல்றேன். எங்களுக்கு 5 வயசு 6 வயசு ஆக போகுது என் ஃபர்ஸ்ட் பையனுக்கு. 6 வயசுல எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். இப்ப இன்னொரு குழந்தைக்கு நான் மாசமா இருக்கேன். 7வது மாசம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, யோகா யூனிட் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் எடுப்பீங்க, அப்புறம் ஆன்லைன் கலெக்ஷன் எவ்வளோ அமௌண்ட்ல எடுப்பீங்க? நாங்க வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் தனித்தனியாக எடுக்க மாட்டோம், ஒரே தான் எடுப்போம். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட நாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு எடுப்போம். சரக்கு மட்டும் எடுப்போம். ஆமா, சரக்கு எடுத்து அது சேல் ஆனாதான் அதுல இருந்து 1 லட்சம் எங்களுக்கு கிடைக்கும். இல்லனா அதுவுமே இல்ல. அதுலயுமே எங்களுக்கு வந்து ஒரு 20,000க்கு டேமேஜ் ஆயிரும். ஆமா, உடைஞ்சிரும். ஏன்னா நிறைய பேர் வந்து எடுத்து பார்ப்பாங்க, அது கீழே விழுகும். அது பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்துரும். அந்த மாதிரி எனக்கு வந்து டேமேஜ் ஆனது நிறைய இருக்கு. அது இந்த பிசினஸ்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய லாபம்லாம் எடுக்க முடியாது. எவ்வளவு மந்த்லி எடுப்பீங்க அப்படின்னா, இப்ப நான் 5 லட்சம் ரூபாய் சரக்கு எடுக்கணும்னா அதுல இருந்து எனக்கு 1 லட்சத்துக்கு 1 லட்சம் ஒரு 1.50 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் அடுத்த மாசத்துக்கே அந்த காசு ஆமா, இந்த 5 லட்சம் சரக்கு வித்துருச்சுன்னா அந்த காசு அதுல போட்டுருவோம். எங்களுக்கு நாங்க அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கிற அமௌண்ட் வெறும் 20,000 30,000 அந்த மாதிரி தான் இருக்குமோ தவிர்த்து லட்சமாலாம் நான் அதுல இருந்து ஏர்ன் பண்ண கிடையாது. அவ்வளவு சேல் ஆகுதான்னு கேக்குறீங்களா? அவ்வளவு ஃபெஸ்டிவல் டயத்துல நல்லா சேல் ஆகும், மத்த நேரம் நார்மலா தான் போய்க்கிட்டு. ஃபெஸ்டிவல் வந்து இப்ப தீபாவளி வந்துச்சுன்னா கண்டிப்பா சரக்கு எடுக்கணும், தீபாவளிக்கு ரன் ஆகும். அதனால கொஞ்சம் நல்லா போகும். அந்த டயத்துக்கு சரக்கு எடுப்போம், அதுல ஏதாவது நமக்கு கிடைக்கும், அதை நம்ம சேமிப்பு தான் முக்கியம் மெயினா. ஆனா 1 மந்த்துக்கு கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துருவோம் குட்டீஸ். அந்த 5-6 லட்சமுமே பாத்தீங்க அப்படின்னா சேல் ஆகாது. இருக்கும், ஸ்டாக் இருக்கும். சில பேருக்கு பிடிக்காத கலெக்ஷன்லாம் இருக்கும், சில பேருக்கு பிடிச்ச கலெக்ஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும். அது திருப்பி நாங்கள் ரீசைக்கிள் திருப்பி எடுப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, அதனால அந்த மாதிரி வரும். நாங்க இதுல லாபம், எங்களுக்கு லாபம்ன்றது எங்க கையில நிக்கிறது ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்களேன் மாசம். அந்த மாதிரி தான் போகுது. இப்ப என்ன அது வேற ஒண்ணு. அதுவுமே வீட்டு செலவுக்கு, தம்பி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடை வாடகை, கரண்ட் பில் இப்படி எல்லாம் போயிடும். கரண்ட் பில்லே பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல, எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு, கடைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு. இதுலயே இந்த மாதிரிதான் எங்களுக்கு செலவாகும். வாடகை போயிடும், மணிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இப்போ வந்து மந்த்லி அவனுக்கு வந்து ஃபுட் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு பார்த்து செலவு இந்த மாசம் போய்க்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 மாசமா எங்களுக்கு செம்ம செலவாகிட்டு இருக்கு. ஓவரா தான் செலவாகுது தவிர்த்து இதுக்கு முன்னாடி செலவு இல்லை எங்களுக்கு. இப்போ ரீசெண்டா வந்து 1 மாசம் ரொம்ப செலவாயிடுச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. கார் வாங்குற டைம்ல செம்மையா காசு கையில புரண்டுச்சு. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் மூட் ஆஃப் பண்ண மாதிரி. இல்ல அது கொண்டாந்து சேமிச்சு உண்டியல் போறதுனால வந்து கொஞ்சம் அதுல ஒரு சேஃப்டி வச்சிருக்கேன். ஆனா காசு அந்த இப்ப ஸ்டாக் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு காசு இல்லாம கொஞ்சம் இதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அது நல்லா மூவிங்கா போயிட்டு இருக்கு. ஒரு பீஸ் அடுத்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பீஸ் வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்காது. அப்ப ஏதாச்சும் ஒன்று பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் கேட்டீங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லோன் வாங்குனீங்களா கடை வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்க. நாங்க எந்த விதமான லோனுமே வாங்கல. என்னோட நகை அண்ட் வந்து நாங்க பண்ண சேவிங்ஸ் அண்ட் வந்து நாங்க அதுக்கு முன்னாடி வீட்டுல பண்ணோம் கலெக்ஷன், அந்த காசெல்லாம் வச்சுதான் கடை ஓபன் பண்ணோம். கிட்டத்தட்ட கடைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு ஸ்டாக் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு 10 lakhsக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம குட்டீஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு 11 லட்சத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா கடைக்கு பெயிண்டிங் இன்டீரியர் ஒர்க் அதுவே 3-4 லட்சம் ஆயிடுச்சு. அதுக்கே 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. கலெக்ஷன்ஸ் தனியா 5 லட்சம் 6 லட்சம், அது கணக்கு இல்லாம இருக்கு. எல்லாமே எடுத்து இன்னமும் நகை இருக்கு, பேங்க்ல தான் அடகு வச்சிருக்கேன். என்ன திருப்பல எந்த நகையுமே. 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா திருப்ப முடியல. திருப்பம் எல்லாத்துக்குமே வந்து திறமை இருக்கு. ஓடுவோம், நம்மளுக்கு வந்து ஓடுற வரையும் நம்மளுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, பார்ப்போம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல பெஸ்டா இருக்குமா சேல், ஆன்லைன்ல பெஸ்டா இருக்குமா? ரெண்டுமே எங்களுக்கு தெரிஞ்சு நல்லா, ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுமே நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்லைன்ல செம்ம ரீச்சா இருக்கும், நல்லா ஓடும். ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம் நம்ம கலெக்ஷன் புடிச்சுன்னு வாங்குற நிறைய பேர் இருக்காங்க, அது வாங்கிட்டு தான் இருக்காங்க.
நம்மளை யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சு வாங்குறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பண்றாங்க. மற்றபடி நம்மளை பிடிச்சி நம்ம கலெக்ஷன்ஸ் நம்மளை பிடிக்கிறதோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சி வாங்குறது தான் அதிகம். ஆமா, அந்த உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் சிஸ்டர். நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டோம். அதுக்கு இந்த லோன் பத்தி ஒருத்தவங்க அதுவும் ஆன்சர் பண்ணிட்டேன். அது யூடியூப்ல எவ்வளவு உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னு கேக்குறீங்க. யூடியூப்லாம் இப்படி போயிடுச்சு எங்களுக்கு. இப்படி இருந்த காலம்லாம் வேற, இப்படி காலம் தான் இருக்கு. இப்போ ஒரு வருஷமாவே ஒரு $500 தொடுறதே எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. முதல்ல ஈஸியா வந்து $1000 6ஆம் தேதியிலேயே பாத்தீங்கன்னா $500 ரீச் பண்ணிடுவோம் நாங்க. இப்ப வந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதியிலேயே எங்களுக்கு ஒரு 300 350 400 அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை சுத்தி இருக்க யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே சேம் ஒரே தான். இதை விட கம்மியாலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இந்த நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்பெல்லாம் எனக்கு வந்து டியூ ஒரே ஒரு டியூ எங்களுக்கு இருக்கு. கடன் இருக்கு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காருக்கு மட்டும் டியூ, ஆனால் அந்த டியூ வந்தா போதும், மற்ற செலவுக்கு நம்ம ஏதாச்சும் அடிச்சு பிடிச்சி கடையை ஓட்டி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உனக்கான கொஸ்டின் தான். ராமண்ணா, லெக்சண்ணாவுக்கு உங்க அம்மா அப்பா வீடு கட்டி கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? எனக்கு இல்ல. எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இப்ப லெக்சர்களுக்கு கட்டி கொடுக்கும் போது இல்ல, மஞ்சு கொடுத்தாங்கல்ல, அப்ப நம்ம கேட்கும் போது தரலையே அப்படின்ற எங்களுக்கு இருந்துச்சு. மஞ்சுக்கு வந்து கட்டி கொடுத்தாங்க அந்த வீட்டை, அந்த அப்போது வந்து எனக்குமே இருந்துச்சு. நம்ம கேட்டு நம்ம ஊர்ல நம்மளுக்கு ஒரு வீடு இல்லையே, ஆனா அந்த ஃபீல் இருக்கு எனக்கு. என் ஊர்ல எனக்குன்னு ஒரு வீடு எங்க இல்லையேன்னு ஒரு ஃபீல் இருக்கு. நம்மளால கட்ட முடியலையே. நானும் சொல்றேன், நம்மளுக்கு வந்து நம்ம அத்தை மாமா நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே அந்த அன்னைக்கு மட்டும் கூட அந்த இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பெரிய வீடை அங்க கட்டிருப்பேன் கண்டிப்பா. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள காசை நான் வீட்டுல போட்டிருப்பேன், இன்னும் இதோட பெருசா போட்டிருப்பேன், அது நல்ல பேர் இருந்திருக்கும். பட் அண்ணன் சுச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண முடியல, கை கூடல அன்னைக்கு. இப்போ மேபி வந்து என்னால் இப்போ முடியாது. ஏன்னா நான் இப்போ வந்து கார் எடுத்துட்டேன், கடை ஓடிக்கிருக்கு, அதை நான் ரொட்டேஷன் பண்ணி ஓட்டுறதே எனக்கு கரெக்டாக இருக்கு. மேபி கேட்டிருக்காங்க, நீங்க அடுத்து வந்து கீராமலத்துல வீடு கட்டுவீங்களான்னு. வருங்கால இந்த குழந்தை பிறந்து ராசி வந்து இவன் வந்து அங்கே வீடு கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, அதையும் பண்றதுக்கு எதிர்கொள்றதுக்கு திறமெல்லாம் எங்களுக்கு இருக்கு. பாத்துக்கலாம். என்னால முடியாது, நான் முடியாதுன்னு நினைச்சா தான் முடியாது, முடியும்னு நினைச்சு நான் பண்ண முடிச்சிருவேன். அதுல ஏதாவது ஒரு சின்ன இடம் வந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் நாங்க வெயிட் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா நம்ம வந்து வைராக்கியமா கட்டிடணும், யார் தயவும் இல்லாம கட்டணும்னு நினைச்சு கட்டின வீடுதான் இது. அதனால பாத்தீங்கன்னா நாங்க வந்து கொஞ்சம் கட்டிடுவோம். நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும், நம்ம இப்பயே கட்டணும், கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா வாழ்ந்து அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் கட்டணும். எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் உங்க 2 பேரை தான் மோட்டிவா எடுத்து நான் பண்றேன் அப்படின்னு. எல்லா விஷயத்தையுமே அவங்க 2 பேரும் எங்க அப்பா பெத்தவங்களை நான் மோட்டிவா எடுத்து தான் பண்றேன். அவங்கள மாதிரி நான் இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்க முடியாது, அவங்கள மாதிரியாவது கொஞ்சம் பாதியாவது நான் இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு தான் இவ்வளவும் பண்றேன். இன்னொன்னும் பண்ணுவேன், எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால எங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ், சில இடத்துல கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கும், நம்மளுக்கு பண்ணலையே வைக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கான அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க அது நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்க. இந்த வீட்டுக்கு இந்த கதவு இல்ல டைல்ஸுக்கு ஃபுல்லா பாதி கடன் கொடுத்தோம். அந்த காசுல எல்லாத்துக்குமே அவங்க தான் காசு கொடுத்தாங்க. அவனுக்கு வீடு கட்டி கொடுத்த காசு என்ன கொடுத்தாங்க, 30 lakhs கொடுத்தாங்க. நம்ம குட்டீஸ் 30 லட்சம், எங்க அப்பாட்டு பூர்வீக இடத்தை 6 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அது 4 லட்சம் ரூபாய் இப்படி காசு வச்சிருக்காங்க. பூர்வீக இடத்தை வித்தாங்க, ஒரு 20 சென்ட்டுக்கு மேல உள்ளத மெயின்ல உள்ளதை வித்துட்டு தான் இத பண்ணாங்க, வேற வழி இல்லாம வித்தாங்க. அதனால நிறைய பேர் வந்து மஞ்சுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க, லட்சுமணன் வீடு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு பாத்தீங்களா கொடுக்கலையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்பெல்லாம் எங்க அம்மா கேட்டிருக்கீங்க, மயிலனுக்கு காது ஊத்தும் போது எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. தென் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டா, பண்றாங்க. அதான் வீடியோ வரும் பாருங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இப்ப சொல்ல போற விஷயம் தான் முக்கியமான விஷயம், அது சொல்லிடுறது. எனக்கு மண்டை காயுது. எது இந்த பேங்க் சொல்றோம், இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கு வரேன். அதனால நாங்க எந்த விதமான இதுவும் இல்ல, நல்லபடியா போயிட்டு இருக்கோம் குட்டீஸ். சில இடத்துல கொஞ்சம் மனஸ்தாபம் வரும், அதெல்லாம் அப்படியே மனசுல எப்படி ஓகே நம்மளுக்கு சண்டை போடுவேன். நான் சண்டை போடுவேன், நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன், எல்லாத்துக்கும் கஷ்டம் அப்படின்னு வந்தா சண்டை போட்டுருவேன். எனக்கு சில நேரம் கொஞ்சம் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா சண்டை போட்டுருவேன். எனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சாலும் சண்டை போட்டுருவேன். ஆனா நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்யறேன், அது நான் கரெக்டா இருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து இப்போ ஒரு அவேர்னஸ் தான் ஒண்ணு நாங்க சொல்ல போறோம். ரொம்ப கிரிட்டிக்கல். இவங்கள பேரை நாங்க சொல்லலாம், ஆனா போன் நம்பர் நான் ஷேர் பண்ண விரும்பல. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த இதுல கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். அவங்க வந்து இதை விசாரிச்சுட்டு
அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கடுத்து நீங்க நம்பர் வந்து மீடியால வந்து ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நம்பர் நான் ஷேர் பண்ண விரும்பல. அவங்க பேர் வந்து பெங்களூர். அவங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ரொம்ப மாசமா எங்கள்கிட்ட வந்து ஃபேக்கா வந்து பேமெண்ட் அதாச்சும் பேமெண்ட் எடிட் பண்ணி நானே ஒரு நம்பிக்கையா வாங்கிருந்தேன். நாங்க எத்தனை ஸ்டாக் கொடுத்தோம்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்களோட மெசேஜ் எதுவுமே இல்ல, delete ஆனனால ஒரு 2-3 மெசேஜ் தான் நாங்க புடிச்சிட்டோம். ரெண்டு பேமெண்ட்லயே நாங்க புடிச்சிட்டோம் அவங்கள. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு வந்து நாங்க அதுவரை சிந்து பாத்துட்டு இருந்தேன், இவர் பாத்துட்டு இருந்தாரு. அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த வீடியோ இப்போ ஒரு நல்ல ரீச்சான வீடியோ நாங்க இப்ப போடுறோம் அப்படின்னா சடனா அப்பயே வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு, அப்ப நம்ம செக் பண்ண மாட்டோம் பதட்டத்துல. மெசேஜ் நிறைய வரனால ஸ்க்ரோல் பண்ணிட்டு பேமெண்ட் வந்துச்சா ஓகே அப்படின்னு ரொம்ப செக் பண்ணி தான் கொடுக்கணும். டக்குன்னு போறதுனால செக் பண்ணாம இவர் வந்து இந்த கொரியரை டிஸ்பேச் நிறைய கூட டிஸ்பேச் பண்ணிருக்காங்க தெரியல, செக் பண்ண முடியல. ஏன்னா மெசேஜ் அவங்க தான் பேமெண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு காமிக்கும். அவங்க பேமெண்ட் பண்ணாதனால எடிட் பண்ணி நிறைய பண்ணிட்டாங்க சில பேர். அவங்க பெங்களூரு, அவங்க அட்ரஸும் ஃபோன் நம்பரும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. அவங்க வந்து எல்லாத்தையுமே லீகலா வந்து நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் எல்லாமே. அவங்க எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு நாங்க சொன்னது. ஆனா இப்பவும் சொல்றேன் என்னன்னா, பெங்களூருக்கு நாங்க வர சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸுக்கு கண்டிப்பா நாங்க வருவோம். ப்ரூஃபோட எப்படின்னா வந்து எல்லா ஆதாரத்தோடையும் எடுத்துட்டு நான் அந்த வீட்டுக்கு போவேன். அட்ரஸ்ல இருந்து போன் நம்பர்ல இருந்து அந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ணாலும் அந்த வீட்டுக்கு நான் வருவேன். ஏன்னா அவங்க அப்படி பண்ணாது. நான் நம்பிக்கையா இருக்கும் போது அவங்க நம்பிக்கையா இல்ல சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா அதுக்கடுத்து எங்களுக்கு டைமே கிடைக்கல. அதுக்கடுத்து நம்மளுக்கு வேலை அதிகமா இருந்தனால சொல்ல முடியல. சரி, இது ஒரு வீடியோவா சொன்னோம் அப்படின்னா நிறைய நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டு கேட்டதுக்கு அப்புறம் ரீப்ளே காணோம். ரீப்ளே பண்ணல. ஓகே, அட்ரஸ் இருக்குல்ல, கண்டுபிடிச்சுக்கலாம். நம்பர் பெரிய அமௌண்ட்லாம் இல்ல, நமக்கு சாதாரணமான அமௌண்ட் தான். நான் கண்டுபிடிச்சேன். அது பெரிய அமௌண்ட் தான். சில பேருக்கு இதெல்லாம் ஒரு அமௌண்ட் தான் தோணும். அது எங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் தான். நிறைய பண்ணிடலாம். இது நம்மன்னு இல்ல, இந்த மாதிரி அவங்க எத்தனை பேரை ஏமாத்தி இருக்காங்கன்றது தெரியல. இதே ஒரு வேலையா வச்சிருப்பாங்க போல. அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். என்ன காரணத்துக்கு இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. என் கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேட்டா நானே கொடுத்துருப்பேன். ஆனா அவங்க ஃபேக்கா என்னைய நான் ஏமாந்த மாதிரி ஆக்கிட்டாங்க கடைசியில. அவங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி பிசினஸ் பண்ற நீங்க யாரும் இந்த மாதிரி ஏமாந்துறாதீங்க. இப்ப நாங்க எல்லாம் முதல்ல இருந்தே எல்லாமே கரெக்டா இருப்போம். இந்த ஒரு பொண்ணு விஷயத்துல மட்டும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். எப்பவுமே நான் வந்து பேமெண்ட் ஏறினா மட்டும்தான் கொரியரே போடுவேன். அந்த ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டேன். பிசினஸ் பண்றவங்க தயவு செய்து ட்ராக்கிங் நம்பர், பேமெண்ட் ட்ராக்கிங் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி வந்து கரெக்டா இருக்கா, உங்களுக்கு பணம் வந்து ஏறுதா. இப்போலாம் நெருப்பா இருக்கு அக்கௌண்ட். என்ன நடந்தாலும் பணம் ஏறினா மட்டும்தான் நான் கொரியரே போடுறது. இப்ப அதுல ஒண்ணு லேசா ஒரு எடிட்டிங் ஒரு தப்பா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். இந்த கடை ஓபன் பண்ணதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான வேலை சுமை அதிகமாயிருச்சு. கடையும் பாத்துக்கிட்டு ஆன்லைனையும் பாத்துக்கிட்டு கொரியர் போட்டுக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி போய்க்கிறதுனால கொஞ்சம் அதிகமாயிருச்சு. கொஞ்சமா விட்டுட்டோம். நாங்க அந்த நல்லா செக் பண்ணாம விட்டோம். இருந்தாலுமே நாங்க நாங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம், நாங்க எழுதி வச்சிருவோம் எல்லாத்தையுமே. அதனாலதான் அந்த பொண்ணு நாங்க பிடிபட்டதே. எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டோம். அதனால நிறைய இதெல்லாம் சிக்கிருச்சு அந்த பொண்ணு. எல்லாமே வந்து நம்மளோட ஆதாரபூர்வமா இருக்கனால மாட்டிக்கிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவும் எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் ஏன்னா பெங்களூர் நான் கொண்டே அங்க கொடுக்கணும் பண்ணணும்னாங்க. அதனால நான் வெயிட் பண்றோம். நாங்க இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படி உங்களுக்கு இப்படி உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைங்க. இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போயிடலாம். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அதனால எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஏமாத்தணும்ன்ற பொழப்ப வச்சுக்கிட்டு எங்களேன்னு இல்ல, நாங்கெல்லாம் ஈஸியா ஏதாச்சும் இதே மாதிரி இன்ஸ்டால 2 பேர் பார்த்தேன். மீன் கடையில மீன் ஆர்டர் பண்ணது ஒரு பையன் அப்படி பண்ணியிருந்தாப்புல. அதுக்கு அந்த அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா, குப்பையை பூரா அள்ளி அவருக்கு மீன் பாக்ஸ்ல அள்ளி குப்பையை பூரா அள்ளி கொரியர் போட்டாரு. பட் நான் அதை செஞ்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் நாங்க வந்து நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருப்போம். இந்த ஒரு பொண்ணு விஷயத்துல மட்டும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, பரவாயில்ல, பாத்துக்கலாம். அதுக்கான லீகலா நாங்க என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க இந்த பிசினஸ் பண்றோம், நம்மளை விட பாவம் கீழே இருந்து மேல இப்பதான் வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க தயவுசெய்து இந்த மாதிரி ஏமாத்தணும்ன்றத வச்சுட்டு மைண்ட் வச்சுட்டு சில கும்பல் தெரியுதுங்க. நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லல, சில கும்பல் இதுக்காகவே தெரியுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி இதை விட்டுருங்க. ஓகே, அதுக்கு அந்த இது திருப்பி இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேற மாதிரி ஆக்ஷன் தான் எடுப்போம். அவ்வளவுதான். ஓகே, டன். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கடையில வந்து சில பேர் கடையிலன்னு சொன்னா ஆன்லைன் ரெண்டுக்குமே சேர்த்துதான். இது வந்து நம்ம வந்து 1 கிராம் கோல்டு ஃபார்மிங் தான். 1 கிராமே கிடையாது, தங்கமே கிடையாது. அதையும் சொல்லிடு. ஆமா, வீடியோ பார்த்துட்டு கடைக்கு வர நிறைய பேர் நம்ம கஸ்டமர் இருக்காங்க.
நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா 1 கிராம் கலந்துருக்கா கழுத்திலே போட்டுக்கிட்டே இருக்கலாம் இத. நான் எந்த வீடியோலயுமே இதை நீங்க ரெகுலரா கழுத்துல போட்டுட்டே இருங்க, கழுத்தே போக சொல்றேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வா, இதை கழுத்துலயே நீங்க தினமும் போட்டுருங்க, கருத்து போகவே போகாது. நான் எந்த வீடியோல சொல்லி இருந்தாலுமே நீங்க அந்த வீடியோ கொண்டு நீங்க நேரம் கடைக்கே வரலாம். நான் எந்த இது வந்து நீங்க வச்சு யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெகுலரா கழுத்துல போட்டு என்னக்கா கருத்து போச்சுக்கா 3 மாசத்துல 4 மாசத்துல கருத்து போச்சு. ரெகுலரா எப்படின்னா சோப் யூஸ் பண்றாங்க, ஷாம்பு யூஸ் பண்றாங்க, சென்ட் யூஸ் பண்றாங்க, 24 மணி நேரமா அது கழுத்துல கடந்துகிட்டே தான் இருக்கு, கலட்டுறதே இல்ல. சில பேர் தாலி செயின்லாம் வந்து நீங்க பாசி எல்லாம் போட்டு தாலியா பரவாயில்ல போனா போதும் போட்டுட்டு பூசா வாங்க அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சிருக்காங்க சில பேர். தெரிஞ்சு கழுத்துல போட்டா கருத்து போயிரும் தெரிஞ்சுமே போட்டு, ஏன்னா அந்த கலெக்ஷன் அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிருப்பாங்க, அதனால அவங்க அப்படி போட்டுருக்காங்க. சில பேர் தங்க மாதிரி வாங்க கடைக்கு வரும்போது தங்க மாதிரி தான் இருக்கும் கடையில, நீங்க வச்சுக்கிற பொறுத்து தான் அந்த பாலிஷும் பண்ணி கொடுத்துருவோம். வாங்குன மாதிரி திருப்பி அது வந்து சேம் அதே மாதிரி வந்துரும். நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது சில பேருக்குலாம். சில பேர்லாம் இன்னமும் வச்சிருக்காங்க, 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும். இந்த படுங்க இந்த செயின் நீங்களே பாருங்க, இந்த பட்டர்ஃப்ளை கார்டு இதுல என்ன ஃபால்ட் ஆயிருக்கு மட்டும் பாருங்க. இது எத்தனை வருஷம் இவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் எப்படி போகுது? இந்த இது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கம்பி மட்டும் தான் கொஞ்சம் கருத்து போயிருக்கும். இந்த கம்பி மட்டும் தெரியுதா? அந்த டாலர் அப்படியே இருக்கு, செயினுமே பாருங்களேன், செயினுமே இது எத்தனை ஆக்சுவலி இதே இதுலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நான் எத்தனை வருஷமா போட்டிருக்கேன் தெரியுமா, அப்படி சூப்பரா இருக்கும். இதே தான் நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடையிலயுமே. இதை நான் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். நான் யூஸ் பண்றேன்னா கழட்டி டிஷ்யூ இருக்கும், அப்படியே ஒரு தொப்படி இழுத்து வச்சுட்டு அப்படியே பாக்ஸ் பண்ணி இப்படியே வச்சிருவேன். இதுதான் நான் யூஸ் பண்றது. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் கூட இது இருக்கும். நான் 5 வருஷமா இதை யூஸ் பண்றேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா இருக்கும். நீங்க ரெகுலரா கழுத்துலயே, இது கோல்டுக்கும் கவரிங் வேற, கவரிங் ரெகுலரா நீங்க கழுத்துல போட்டுக்கலாம். ஆனா அது கவரிங் மாதிரி அசிங்கமா தெரியும், கலர் தெரியும். அது கவரிங் அப்படி, அது எப்படி தெரியுமா, நீங்க இதை போட்டு கலர் ஆயிடுச்சா கருப்பானதுக்கு அப்புறம் அதான் கவரிங், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது கவரிங் என்ன ரேட்டு, ஃபார்மிங் என்ன ரேட்டு, 1 கிராம் கோல்டு என்ன ரேட்டுன்னு. என்ன அக்கா இந்த ரேட்டுக்கு வாங்குறமே இது சீக்கிரமா கருத்து போயிருச்சேக்கா அப்படின்னு சொல்றீங்க. சில தங்கத்தை தவிர, நான் இப்போ சொல்றேன், தங்கத்தை தவிர எது போட்டாலும் கருக்கு தான் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க வீடியோல, யாரும் ஓபனா பேச மாட்டாங்க. ஃபங்க்ஷன் யூஸ்க்கு பெஸ்ட் 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 கோல்டு மாதிரி தெரியணும். நான் போறது எல்லாரும் கோல்டு நினைக்கிறேன். என்கிட்டயே சொல்லியிருக்காங்க கஸ்டமர் கடையில வந்து, என்கிட்ட கேட்டு வந்து எத்தனை பவுன் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, ஆன்லைன்லயும் சொல்லியிருக்காங்க, எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க. இதை போய் தெரிஞ்சுக்கிட்டவங்க இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. ஃபார்மிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க கோல்டு மாதிரியே நான் வேர் பண்ணணுங்க, எனக்கு பார்க்கும்போது கோல்டு மாதிரி. நான் ஒரு 2 ஃபங்க்ஷன் 5 ஃபங்க்ஷன் போறேன், அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது தாராளமா ஃபார்மிங் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரெகுலரா நீங்க போடணும் 1 கிராம் கோல்டு தான் போடணும். ஆனா ஒரு செயினே 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சொல்லுவோம். 1 கிராம் ரேட் அது நாங்க சேல் பண்றது கிடையாது. இல்ல அவ்வளவு ரேட்டுக்குலாம் இங்க வாங்க ஆள் இல்ல. அதே மாதிரி நம்ம யாரு என்ன ரேட்ல வாங்குறாங்க கவரிங் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கு, நீ கவரிங் வேணும்னாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மிங்க பொறுத்தளவு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு ரியலி ரியலி பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். நீங்க அப்படி ரெகுலரா போடுறதா நீங்க உங்க உடம்பு வேர்க்க ரெகுலரா போடுறதா உங்களோட இஷ்டம் தான், போட்டுக்கலாம். ஆனா திருப்பி நீங்க பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்ட் தான் போகும். உங்க உடம்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 6 மாசம் கூட நல்லா இருக்கும், 1 வருஷம் கூட நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்தீங்கன்னா 3 மாசத்துலயே வருவாங்க, கழுத்துக்கிட்ட கருப்பாயிடுச்சு. அப்ப உங்க பாடியோட ஹீட், ஆயில், சோப்பு எல்லாமே கெமிக்கல் ஐட்டம்ஸ். கெமிக்கல்ல வந்து 1 கிராம் ஃபார்மிங் பண்ணும்போது நம்மளுக்கு கருக்க தான் செய்யும், லைட் லைட்டா கருத்து. இதை நம்ம வீடியோல சொல்லணுமே, இது இன்ஸ்டால சொல்லணும். ஆனா இன்ஸ்டால நெக்ஸ்ட் வீடியோல நாங்க கண்டிப்பா சொல்றோம். இதுதான் இந்த வீடியோல क्वेश्चन ஆன்சர் நிறைய பேர் கேட்டீங்க. ஆமா, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஏமாத்தணும்னு நினைக்கிற பீப்புள்ஸ்க்குலாம் ஒரு விஷயம்னா, நீங்க வந்து நல்ல வேலை பார்த்து சம்பாதிங்க. இந்த மாதிரி இந்த வேலை பார்த்து சம்பாரிச்சு அந்த பொருள் வாங்குனீங்கன்னா சந்தோஷமா அதை போடலாம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி பெருசா ஆப்படிச்சுட்டு ஏதாவது போயிடும். அதனால வந்து கவனமா இருந்துக்கங்க. எங்களை மாதிரி வந்து சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க, பெரிய பிசினஸ் பண்றவங்களுமே, பிசினஸ் பண்றவங்கள கொஞ்சம் அவேர்னஸாவே இருங்க. ஒருவேளை நாங்க கூட அவேர்னஸா இல்லாம விட்டுட்டோமோ என்னவோ, நீங்க வந்து இந்த விஷயத்துலயும் இல்லாம எல்லா விஷயத்துலயுமே அவேர்னஸ் இருந்தது. இப்போ எக்ஸ்போ அப்படி இப்படி நிறைய பேர் நிறைய போடுறாங்க, எல்லாத்துலயுமே அவேர்னஸா எடுங்க. இந்த மாதிரி ஒரு கும்பல் தெரியுது நிறைய இடத்துல. நான் போய் நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால எல்லாருமே அவேர்னஸா இருங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், ஓகேவா? யாருமே இந்த மாதிரி ஏமாத்தி பொழைக்கணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து. இது ஒரு இதாவே சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு பொழைக்கிறதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவான ஆன்சரும் கொடுத்துருப்போம்.
தெளிவா நாங்க ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின் வேணும்னா நீங்க கேளுங்க, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.